Hello friends, welcome back to our channel. So இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம term 3 மூன்றாம் பருவம் ஆங்கிலம் 5th standard இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட் லெசன் ஓகேங்களா 5 detectives இந்த லெசனுக்கு உண்டான புக் பேக் ஆன்சர்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து தேர்ட் டேர்முக்கு உண்டான நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ புக் பேக் ஆன்சர் வந்து போடுறோம். இது போல் அடுத்தடுத்த மற்ற பாடங்களுக்கும் எல்லா லெசனுக்கும் வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா. ஸோ இதுக்கு வரக்கூடிய லைக்ஸ் கமெண்ட் ரெஸ்பான்ஸை பொறுத்து நான் அடுத்தடுத்த மற்ற எல்லா லெசனில் இருக்கக்கூடிய புக் பேக் ஆன்சர்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் தி ஃபாலோயிங்கில் 3 கொஷின், சூஸ் தி கரெக்ட் ஆன்சரில் ஒரு 3, அதுக்கப்புறம் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் அந்த ஷார்ட் ஆன்சர்ஸ் வந்து ஒரு 6 கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் புக் பேக் கொஷின்ஸும் இருக்குது, சில எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சரை வந்து நம்மளோட வெப்சைட்டில் போட்டிருக்கோம். ஸோ அப்போ அதுக்கான ஆன்சரில் 1 by 1 பார்த்துடலாம். ஸோ அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதற்கான லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா 5th இங்கிலீஷ் கைடு டேர்ம் 3 லெசன் 1 5 டிடெக்டிவ்ஸ் அப்படிங்கிற இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. அது அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த கிளாசரி சில இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பார்ட் ஏ இதை வந்து மேட்ச் த ஃபாலோயிங். அதில் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட் கொஷின் வந்து பாப்லோ வந்து யாருன்னா டாக், ஆப்ஷன் சி ஓகேங்களா. வேலாயுதம் யாருன்னா இன்ஸ்பெக்டர், செகண்டுக்கு வந்து ஏ இங்கே இருக்குது பாருங்கள் ஆன்சரு. அதே போல் சிர்ஜித் வந்து ஓல்டு மேன், தேர்டுக்கு வந்து பி. அப்போ ஃபஸ்ட்டுக்கு சினா மூன்றாவது, செகண்டுக்கு ஏங்கிறது ஃபஸ்ட்டு, தேர்டு வந்து சிர்ஜித், அப்போ தேர்டுக்கு வந்து பினா ரெண்டாவது ஓகேங்களா. ஸோ அது போல் ஏபிசின்னு இருக்குது, அதை நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் செகண்ட் தேர்டு. அதுக்கப்புறம் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் வந்து பார்க்கலாம். ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இருக்குது இல்லையா அது. ஸோ வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து பாப்லோ வாஸ் த டாக் ஆஃப் சிர்ஜித். ஸோ யாருடைய டாக் அப்படின்னு பார்த்தோம்னா சிர்ஜித்தோட டாக் தான் இந்த பாப்லோ. ரெண்டாவது, த மெசேஜ் வாஸ் டுகெதர் ஆன் டியூஸ்டே ஓகேங்களா. ஸோ என்னைக்குன்னா டியூஸ்டே தான் கேட்டிருக்காங்க. தேர்டு வந்து டேஷ் ஓவர் ஹர்ட் த ஃபாதர்ஸ் டாக்கிங் ஆன் த ஃபோன், ஜெஸ்ஸி. அடுத்ததாக பார்ட் சி வந்து ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின். ஸோ வீடியோ ப்ளே வந்து ஃபாஸ்ட்டாக போகுதுன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணி கூட எழுதுறதோ நோட் பண்ணுறதோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் கொஷின், வாட் டிட் த 5 ஃப்ரெண்ட்ஸ் கால்டு தெம்செல்வ்ஸ். அந்த 5 பேர் அவங்களுடைய நண்பர்களை நம்ம எப்படி அழைப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா த 5 ஃப்ரெண்ட்ஸ் கால்டு தெம்செல்வ்ஸ் த 5 டிடெக்டிவ்ஸ் ஆர் 5D அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ ஷார்ட்டாக 5D 5 டிடெக்டிவ்ஸ் ஆர் 5Dன்றது எழுதணும்னா போதும். Second one, who disguised himself as old man? Sirjit disguised himself as old man. ஸோ சிர்ஜித் மட்டும் போட்டுட்டு மீதி வந்து கொஷனில் இருக்கிறது அப்படியே போட்டால் கொஷின் மார்க் எடுத்துகிட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க, அவ்வளோதான் ஓகேங்களா. தேர்ட் ஒன், who is in charge of this case? இன்ஸ்பெக்டர் வேலாயுதம். இன்ஸ்பெக்டர் வேலாயுதம் is in charge of this case ஓகேங்களா. ஸோ ஃபோர்த் ஒன், what was the message on the cheat? The message in the cheat was to tell number 3 of waxwork on Tuesday. waxworkனா ஒன்றும் இல்லை, அந்த மெழுகு வேலைப்பாடு செய்கிறாங்க இல்லையா, மெழுகு வித்தியில் பொம்மைகள் செய்கிறாங்களே அதுதான். who guessed the location of the real necklace? அமுதா guessed the place of the real necklace. அடுத்து சிக்ஸ்த் ஒன், will you solve a mystery with friends? why அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு எஸ் அப்படின்னு போட்டு ஐ வில் சால்வ் a mystery with friends. it gives us adventures feeling அப்படிங்கிறத முடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் சம் அடிஷ்னல் கொஷின்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த எக்ஸசைஸ் இருக்குது இல்லையா, சில எக்ஸசைஸ் வந்து புக்கில் இருக்குது. ஸோ அதுக்கான ஆன்சரும் இருக்குது. லெட்டஸ் பில்டு அப்படின்னு சொல்லி அந்த புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஆன்சரும் இதில் வந்து ஆன்சர் வந்து டிக் பண்ணியிருக்கு ஓகேங்களா. ஸோ வி லைக் டு ப்ளே, TO டு ப்ளே அதுபோல் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே இருக்குது. லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி ஆன்சரை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டீச்சர்ஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.